டே பணியாரம் என்னம்மா? அன்பு எங்கடா? அன்பனை சாம்பார் எடுக்க பின்னாடி போயிருக்கு. அப்படியா? சரி அந்த டேபிளுக்கு 10 பரோட்டா குடுக்க சொன்னேன் குடுத்துட்டியா? குடுத்துட்டேம்மா. சரி அந்த இன்னொரு டேபிளுக்கு 5 பரோட்டா குடுக்கணும். அத ரெடி பண்ணி குடு. சரியா? சரிம்மா. என்ன புது நம்பர்ல இருந்து ஃபோன் வருது? அம்மா ஏதாவது பெரிய ஆர்டரா இருக்கும். பேசுங்க பேசுங்க. இருடா. ஹலோ? அண்ணே டே அன்பு, என்னம்மா? மாமா ஃபோன் பண்ணாருடா. மாமாவா? என்ன மாமா? டே ஊர்ல இருக்காருலடா என் அண்ணன். ஓ, லோகு மாமாவா? ஆமாண்டா. என்ன திடீர்னு ஃபோன்லாம் பண்ணியிருக்காரு? அடுத்த வாரம் குலசாமி கும்பிடுறாங்கல்ல, அதனால சாமி கனவுல வந்து சொல்லிச்சான் என்னையும் கூப்பிட சொல்லி. அதனால தான்டா. உன்னையும் கூப்பிட்டாங்கடா. உன்னை மட்டும்தான் கூப்பிட்டாரு. வாடா போயிட்டு வந்துருவோம். இல்லம்மா, நான் வரல. டே என்னைக்கும் இல்லாம மாமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காருடா. வாடா போயிட்டு வந்துருவோம்டா. நீ போயிட்டு வா அன்பு. நான் போயிட்டா கடையார் பார்த்துப்பா. நானும் பணியாரமா இருக்கோம்ல பாத்துக்கோ. உன்னையும் பணியார் நம்பிலாம் போக முடியாது. ஆட்டோ வேற இருக்கு நாள் அன்னைக்கு. மா, நீ போயிட்டு வா. அதோட நம்ம சேர்ந்து போகலாம். டே நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிறடா. சரி ஹோட்டல்ல நீ பாத்துக்கோ. நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். ஐயோ சொந்த ஊருக்கு போறேன். அண்ணனை பார்க்க போறேன். நீ எனக்காக தானே போகல. ஆமாம், என் பொண்டாட்டிக்கு மரியாதை இடத்துல எனக்கு என்ன வேலை? இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.